சார் ரேஷ்மா அப்படின்ற ஒரு மேடம் கேட்குறாங்க சார். சார் என்னோட ஹஸ்பண்டுக்கு 46 வயசாகுது. நாங்க உடலுறவுல இருக்கும்போது, அவருக்கு வந்து ரொம்ப சீக்கிரமா விந்து வெளிய வந்துருது. நான் சந்தோஷமா அடையல அப்படின்றாங்க சார். இது உங்களுக்கு மட்டும் இல்ல, பெரும்பாலான இந்திய பெண்கள் இப்படி தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஆண்கள் விந்து வெளியேத்துறது ஒரு 2 நிமிஷத்துல விந்து வெளியேத்திடுறாங்க. ஆனா பெண்கள் உச்சகட்டம் பல்வேறு ஆய்வுகள்ல என்ன பார்த்துருக்காங்கன்னா, 14 நிமிடங்கள் ஆகுது. ஒரு கணவன் வந்து இடைவிடாம ஒரு 14 நிமிடங்கள் இன்ட்ரா வெஜைனல் எஜாகுலேட்டரி லேட்டன்சி டைம் 14 நிமிடங்கள். தொடர்ச்சியா 14 நிமிடங்கள் செக்ஸ் பண்ணா தான் ஒரு பெண் உச்சகட்டம் அடைய முடியும். அப்படி செக்ஸ் பண்ணுறது இயல்பு நிறைய பேருக்கு முடியாது. 99% பேருக்கு முடியாது. அப்போ ஒரு பெண்ணுக்கு உச்சகட்டம் இருக்காது. இதுலேயும் ஆண்களுக்கு ரொம்ப சீக்கிரம் 10 செகண்ட் 20 செகண்டில் விந்து வரவங்களாம் இருக்காங்க. அப்போ பெண்களுக்கு வந்து இது ஆரம்பித்து ஒன்றுமே முடிக்க முடியாமல் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஒரு வெறுமை வரலாம், வெறுப்பு வரலாம். 2, 3 வழிமுறைகள் இருக்குது. ஒன்று வந்து ஆண்கள் கற்றுக்கொள்ளணும். செக்ஸ் பண்ணி தான் ஒரு பெண்ணை உச்சகட்டம் கொண்டு போக முடியும்னு இல்லை. அவங்க கிளைட்டோரஸ் உறுப்பை தூண்டி அந்த பெண்ணை உச்சகட்டத்துக்கு கொண்டு வரலாம். விரல்கள் நாக்கு வச்சு தூண்டலாம். விந்து வர்றதை லேட் பண்ணலாம். நல்ல மருந்து மாத்திரைகள் இருக்குது, அதெல்லாம் பயன்படுத்தலாம். 3வதாக பெனைல் நர்வ் ஸ்டிமுலேஷன்னு வந்திருக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக. இதை பயன்படுத்தலாம். இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி உங்கள் விந்து வெளியேறக்கூடிய நேரத்தை நீட்டிக்கலாம். இதன் மூலம் நீண்ட நேரம் செக்ஸ் பண்ணலாம். மனைவியையும் திருப்திப்படுத்த முடியும். சில பொசிஷன்ஸும் இதுக்கு ஃபேவராக இருக்கும். ஃபீமேல் ஆன் டாப் பொசிஷனில் செக்ஸ் பண்ணும்போது ஒரு பெண் உச்சகட்டம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் பல மடங்கு அதிகம். சார் மிஸ்டர் அருண் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு சார். சார் என்னோட டெஸ்டோஸ்டரான் அளவு வந்து 2.00. இதுக்கு சிகிச்சை எடுக்க வேணுமான்னு கேட்குறாரு சார். பொதுவாக டெஸ்டோஸ்டரான் அளவிடும்போது காலையில் 7 மணிக்கு வெறும் வயிற்றில் போய் கரெக்டாக பிளட்டை கொடுக்கணும். நீங்கள் லேட்டாக கொடுக்குறீங்க, 10 மணிக்கு 12 மணிக்கு 2 மணிக்கு அந்த மாதிரி லேட்டாக கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு அலவன்ஸ் கொடுக்கணும். நம்ம அப்படி பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா காலையில் 7 மணிக்கு எம்டி ஸ்டமக்கில் போகும்போது தான் அது 2.4 இருக்கும். அதுக்கு கம்மியாக ஈவினிங் எடுத்தோன்னா கம்மியாக இருக்கலாம். அப்போது கொஞ்சம் அலவன்ஸ் கொடுக்கணும். நீங்கள் காலையில் 7 மணிக்கு எடுத்தும் அது 2 தான் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சில நல்ல டெஸ்டோஸ்டரான் பல்வேறு வகையில் கிடைக்கிது. இன்ஜெக்ஷனாக இருக்குது, மாத்திரையாக இருக்குது, ஸ்கின்ல தடவக்கூடிய ஜெல் இருக்குது, ஆயின்மெண்ட் இருக்குது, பேச்சஸ் இருக்குது, ஸ்ப்ரேயாக இருக்குது. எல்லா வடிவங்கள்லையும் டெஸ்டோஸ்டரான் இப்போ கிடைக்கிது. உங்களுக்கு எந்த வடிவத்தில் வேணுமோ அந்த வடிவத்தில் பயன்படுத்த முடியும். ஜெல் ஈஸி, தடவிக்கலாம், காஞ்சிடும் ஒரு 2 நிமிஷத்தில். பாடியில் நல்லா அப்சார்ப் ஆகும். ஆண்ட்ரோஃபாஸ்ட் என்ற பேரில் அது கிடைக்கிது. ஈஸியாக நீங்கள் அதை பயன்படுத்த முடியும். சார் தனுஷ் அப்படின்ற ஒருத்தர் கேட்டிருக்காரு சார். சார் எனக்கு மேரேஜ் ஆகி 2 மாதம் ஆகுது. 1 மாதம் வரைக்கும் விரைப்புத்தன்மை ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ போக போக விரைப்புத்தன்மை கம்மியாகுது. பெண் உறுப்பில் இன்சர்ட் பண்ண உடனே வந்து விரைப்புத்தன்மை போயிடுது அப்படிங்கிறாரு சார். இந்த கல்யாணம் ஆன புதுசில் தாம்பத்திய உறவில் பிரச்சனை வந்ததுன்னா அன்கன்சுமேட்டட் மேரேஜஸ் அப்படின்னு பேர். இது உங்களுக்கு மட்டும் வர்றதில்ல. 100 பேர் கல்யாணம் பண்ணாங்கன்னா 4 பேருக்கு இந்த பிரச்சனைகள் வரலாம். அன்கன்சுமேட்டட் மேரேஜஸ். இதை சரி பண்ண முடியுமா? அற்புதமாக சரி பண்ணலாம். இதுக்கு முழுமையான சிகிச்சைகள் இருக்குது, நல்ல மருந்துகள் இருக்குது, செக்ஸ் தெரப்பி பயிற்சிகள் இருக்குது. இதை தவிர நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஷாக்வேவ் தெரப்பி, பி-ஷாட் இன்ஜெக்ஷன் போன்ற சிகிச்சைகளும் இருக்குது. ஸோ நீங்கள் இதை கண்டினியூ பண்ணாமல் சிகிச்சைகள் எடுத்து இதை சரி செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் டாக்டர்கிட்ட போகிறது ஏதோ பெரிய குற்றச்செயல் மாதிரி பார்ப்பாங்க. பயப்படுறதுக்கு என்ன இருக்குது? ஜுரம் காய்ச்சல் வந்தால் டாக்டர்கிட்ட போகிற மாதிரி இது நமக்கு ஒரு பிரச்சனை. நிபுணர்கள்ட்ட போய் இதை சரி பண்ணிக்கிறோம். எளிமையாக இதை எடுத்துக்கோங்க, டாக்டரை பாருங்கள், முற்றிலுமாக சரி செய்து கொண்டு வந்துடுங்க. உங்களுக்கு நல்லாயிடும்.